பிரதமர் மோடி மேடையில் நடிகை ஷோபனா அடித்து கூறிய 2 விஷயம், கதரும் எதிர்த்தரப்பு. பிரதமர் மோடி எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் எதிர்பாராத நேரத்தில் செய்பவர் என்பது பலருக்கு தெரியும். அந்த வகையில் சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற ஸ்ரீ சக்தி மாநாடு கேரளாவை கடந்து நாடு முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. இதுவரை கேரளாவில் இல்லாத அளவில் பெண்கள் மட்டும் மிக பெரிய அளவில் கலந்து கொண்ட மாநாடு கேரளாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இதில் நடிகையும் நடன கலைஞருமான ஷோபனா பேசிய பேச்சுக்கள் பலத்த அதிர்வுகளை உண்டாக்கியிருக்கிறது. என் வாழ்நாளில் இப்படி ஒரு பெண்கள் கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. பெண்களுக்கு தேர்தலில் தனி இட ஒதுக்கீடு கொடுக்க பல தலைவர்கள் முயன்ற நிலையில் அதை சாதித்து காட்டியவர் மோடி. அவரது செயல்பாடுகள் பெரிய அளவில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு உதவுகிறது என அடித்து கூறினார் ஷோபனா. அதோடு நில்லாமல் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஃபேன் மொமெண்ட் எனவும் புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். ஷோபனா இப்படி கருத்து தெரிவிக்க அவரை கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் எதிர்மறையாக விமர்சனம் செய்ய தொடங்கினர். இந்த நிலையில் ஷோபனா பேசியதில் என்ன தவறு? கம்யூனிஸ்ட் மேடையில் கலந்து கொண்டால் அது மதசார்பின்மை. அதுவே பிரதமர் கலந்து கொள்ளும் பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டால் ஷோபனா மதவாதியா என ஷோபனாவிற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் எழுந்து வருகிறது. மொத்தத்தில் பிரதமரை வரவேற்று கேரள பெண்கள் நடத்திய மாநாடு பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. ഇത്രമാത്രം ലേഡീസ് ഞാൻ എൻ്റെ ജീവിതത്തിൽ കണ്ടിട്ടില്ല. So I'm thrilled for that. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ആദരണീയനായ പ്രധാനമന്ത്രിജി കാണാനും അദ്ദേഹത്തിന്റെ വാക്കുകൾ കേൾക്കാനും ആണ് നമ്മളെല്ലാവരും ഇവിടെ ഒത്തുകൂടിയിരിക്കുന്നത്. കേരളത്തിന്റെ സ്ത്രീ സമൂഹത്തിന്റെ ഒരു പ്രതിനിധിയായ ഞാനും അദ്ദേഹത്തിന് സ്വാഗതം ചെയ്യുന്നു. വരും തലമുറയ്ക്ക് പ്രത്യേകിച്ച് സ്ത്രീകൾക്ക് മുന്നേറാൻ അങ്ങേയറ്റം പ്രചോദനം നൽകുന്ന വിമൻസ് റിസർവേഷൻ ബിൽ ഓണറബിൾ പ്രൈം മിനിസ്റ്ററുടെ നേതൃത്വത്തിൽ പാസ്സായിരിക്കുകയാണ്. അങ്ങേയറ്റം അഭിമാനത്തോടെ എന്നെപ്പോലെ ഓരോ സ്ത്രീകളും ഇതിനെ നോക്കിക്കാണും എന്ന് ആത്മാർത്ഥമായി ഞാൻ കരുതുന്നു. നമുക്കറിയാം, സ്ത്രീകളുടെ പാർട്ടിസിപ്പേഷൻ പല പ്രൊഫഷൻസിലും ഇന്നും വളരെ കുറവ് തന്നെയാണ്. ബഡ്ചെടുക്കർ സഹयोग करेंगे. There have been many leaders in the past actually seen the passing of the Women's Reservation Bill. So I'm hugely thankful for the Honorable Prime Minister Narendra Modi ji's leadership. ഒരു ഭാരതീയ എന്ന നിലയിൽ ഞാനും ഏവ പ്രതീക്ഷയോടെ വനിതാ സംവരണ ബില്ല് നോക്കി കാണുന്നു. ശ്രീ മോദിജിയോടൊപ്പം പങ്കിടാൻ അവസരം തന്നതിന് എന്റെ ആത്മാർത്ഥമായ നന്ദി രേഖപ്പെടുന്നു. ജയ്. ഇത്രമാത്രം ലേഡീസ് ഞാൻ എൻ്റെ ജീവിതത്തിൽ കണ്ടിട്ടില്ല. സോ ഐ എം ത്രിൽഡ് ഫോർ ദാറ്റ്. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ആദരണീയനായ പ്രധാനമന്ത്രിജി കാണാനും അദ്ദേഹത്തിന്റെ വാക്കുകൾ കേൾക്കാനും ആണ് നമ്മളെല്ലാവരും ഇവിടെ ഒത്തുകൂടിയിരിക്കുന്നത്. കേരളത്തിന്റെ സ്ത്രീ സമൂഹത്തിന്റെ ഒരു പ്രതിനിധിയായ ഞാനും അദ്ദേഹത്തിന് സ്വാഗതം ചെയ്യുന്നു.